வணக்கம் ஒன்று தமிழ் சொந்தங்கள் அப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்தத்தில் பெற நல்லா இருக்கேன். என்னென்னு கேட்டால் இன்றைக்கு சனிக்கிழமை 7ஆம் தேதி இன்றைக்கி பரிசுக்கு விடுக்கிட்டேன். என்னென்னு கேட்டால் இன்றைக்கு எங்களுடைய சபையில் விசேஷித்த வாசக்கூட்டம் மாதத்தில் வருகிற முதல் சனிக்கிழமை நடக்கிறது. அப்போ காலையிலேயே நாங்கள் ஜெபம் போட்டு இப்போ சரியாக 7:47 தான் அந்த ரயில் நடக்குது. எப்படியும் நான் போக பரிசில் உள்ள ஆராதனை நடக்குது போக எப்படியும் ஒரு 10 மணி நெருங்கிடும். நல்லபடியாக போயிட்டு ஆராதனையை முடிச்சுட்டு திரும்ப இன்றைக்கிட்ட ஒரு சனிக்கிழமையில் எங்களுக்கு பகலில் பெருசாக ஜனம் இருக்காத இரவு சேவிச்சுக்கு தான் நான் வாரினேன். சனிக்கிழமையில் நம்ம போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திருப்பி வேலைக்கு போக சரியாக இருக்கும். சரி, அதை அப்படி ஒரு பக்கம் கடந்து போட்டு என்னென்னு கேட்டால் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் போர் பதட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்குது. எல்லா நாடுகளும் எல்லா இடங்களிலும் தங்களை தயாராக சூழ்நிலையில் வச்சிருக்கிறார்கள். நான் நேற்று வச்ச பதிவுகள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. அதே போல் இந்த பதிவுகளை கொண்டு சரியான எல்லா நியூஸுகளையும் பார்த்து, அதே போல் நேற்று ஜெர்மன்லேருந்து எனக்கு வயதுக்கு மூத்த ஒரு அண்ணா எடுத்து 2 நேரம் என்னோட கதைச்சிருந்தார். இந்த விடயங்களை பற்றி பேசியிருந்தார். அப்போ பேசியிருக்கும்போது அவரும் தேவனை அறிந்தவர் தான். அவர் நல்ல முதிர் வயதானவர். அவர் தேவனை அறிந்தவர். அப்போ தேவனை பற்றி நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டோம். இந்த சூழ்நிலை எப்படி போகும் என்று சொன்னால், மிக ஒரு முதலாவது பொருளாதார ரீதியான பிரச்சனை உலக நாடுகளிலுமே முதல் கட்டமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் மற்ற இதுகளெல்லாம் போயிருக்கணும். மற்றது கடல் சார்ந்த பகுதிகளை ஒத்திருக்கிற நாடுகள் கொஞ்சம் பாதுகாப்புகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்று கேட்டால் கடல் வழி பாதையால் எல்லாம் டக்கண்டு ஊடறுத்து வரக்கூடிய விடயங்கள் இருக்கும் என்று சொல்லி கடல் வழி நாடுகள் எல்லாம் பலத்த பாதுகாப்புகளோடு போட்டிருக்குது. அதே போல் நீங்களும் கூட உங்களோட கவனத்தில் கொள்ளுங்கள். பொருளாதார தட்டுப்பாடு வரலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் இலங்கையில் நிலைமை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பொருளாதார தட்டுப்பாடுகள் திரும்ப வரலாம் என்ற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் அது தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது. இப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று சொல்லி, அதே போல் நீங்களும் கூட நாளாந்த நியூஸுகளை பார்த்து கொண்டிருப்பீங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து கொள்ளுங்கள். இலகுவாக இது கடந்து போய்விடும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். இது இலகுவாக முடியுமாண்டா கொஞ்சம் கடினம். காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு நாடும் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகின்ற இந்த சப்போர்ட் பண்ணுற நாடுகள் இது பலமான நாடுகள்னு சொல்லி பார்த்து கொண்டு போய்களா இருந்தால் ஒருவர் என்னோடு நீ சேர்ந்து கொள், உன்னோடு நீ சேர்ந்து கொள்ள செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த போர் இப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு மிகுந்த ஒரு பிரச்சனையான விடயமாக தான் போகும் என்று சொல்லி கணிப்புகள் கொண்டிருக்குது. எந்த பகுதியும் இதுகளை உள்வாங்கி முடித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிற மாதிரி தெரியலை. மெயின் பிரச்சனை நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், என்னட்ட தான் எல்லா வளமும் இருக்குன்னட்ட எல்லா வளமும் இல்லை, நான் சொல்கிறதா சட்டம், நானே ராஜா நானே மந்திரி என்ற மாதிரி தான் இந்த பிரச்சனை போகுது. உதால யார் பாதிக்கப்படுறேன்னு சொன்னால், இது போர்ன்னு வந்துட்டுன்னா முதல்ல பாதிக்கப்படுறது ஜனங்கள் தான். சாப்பாட்டுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? பசி பட்டினி கூடிக்கொண்டு போக மரணங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு. அப்படி இதுகள் எல்லாம் விளங்காத மனிதர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனை செய்து கொண்டிருக்கணும்னு சொன்னால், இது உண்மையிலேயே தேவனுடைய கடைசி காலத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம்ன்றதான் அடையாளம். ஆனால் அது என்னதான் நடந்தாலும் மனுஷன் ஒரு நாளும் உணரவும் மாட்டான். ஒரு நாளும்
சிந்திக்கவும் மாட்டான். எல்லாரும் என்ன எல்லா மனிதர்களும் ஆராக பார்த்தாலும் தங்களுடைய காரியங்கள் தங்களுடைய வேலைகள் என்று போகிற மனிதர்கள் கூட இந்த நாட்டில் பெரிய இடைஞ்சல்களை கொண்டு வந்திருக்குது இந்த போர் முடிவு வரணும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் சபையில் பாரப்பட்டு விடியவும் ஜெபிச்சோம். இன்றைக்கு ஜெபிப்போம். எங்களுடைய வீட்டில் ஜெபமே ஜெயம் தரும். அதான் எனக்கு தெரிஞ்ச படிக்கும், எனக்கு தெரிஞ்ச அறிவு. மற்றபடி இதில் நிறைய விடயங்களை போரை பற்றி சொல்ல தேவையில்லை. போகிறது ஒரு பக்கம் போட்டோம். அடுத்தது இன்னொரு விடயத்துக்கு வருவோம். மன்னி வளத்தில் ஜிடிப்புக்கு என்னென்னு கேட்டால் போன கிழமை 6 வருட காலங்களாக என்னோட ஒரு வயதுக்கு மூத்த அண்ணா லண்டனில் இருக்கிறார். அந்த அண்ணா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு என்னோட தொடர்பு இல்லை. போன கிழமை அண்ணா தொடரில் வந்திருக்கும்போது என்னோட கதைத்திருந்தார். கதைக்கும் பொழுது நேரில் வாங்குவது நான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தார். அப்போ நேரில் போயிருந்தேன். அண்ணா 63 வயது 37 வருடங்கள் ஃப்ரான்ஸில் வகித்து கொண்டிருக்கிறார். அண்ணாவுடைய மகளுடைய திருமணத்தை நான் தான் மிக சிறப்பாகவும் சிறப்புமாக செய்து கொடுத்திருந்தேன். அது மிக ஒரு நேரடி லைஃப்பில் எடுத்திருந்தோம். 4-5 கேமரா போட்டு திருமணமெல்லாம் நல்லபடியாக முடிந்த பிறகு அண்ணாவுடைய சில விடயங்களில் சில இடர்கள் ஏற்பட்டிருந்தது. அதை குறித்து அண்ணா பேசும் பொழுது நான் ஒரு அதாவது பெஞ்சருக்கு போக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இது மிக மனவேதனையாக இருக்குதுன்னு சொல்லி என்னோட கதைத்திருந்தேன். நான் அண்ணாவுக்கு நீண்ட தூரம் அண்ணாவுக்கு நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி அண்ணாவுக்கு பலப்படுத்தி அண்ணாவுக்கு சில விடயங்களை சொல்லியிருந்தேன். அது சாதாரணமாக சிலருக்கு இருக்கலாம். ஆனால் அது வீடு கொடுக்க முடியாத அளவு இழப்பு. அதை தேவன் அவரோடு கூட ஆசீர்வதிக்க வேண்டும். அண்ணா சொன்னார், இன்றைக்கும் ஒரு நாடு நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லியிருந்தார். இது உண்மையான விடயம். இது ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், இந்த உலகத்தில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியாத காலத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்பிக்கைக்குரியவர்களாக யாரும் இருப்பார்களா என்று சொல்லி நினைத்தால் உண்மையிலேயே அதில் குறித்து யோசிக்கும் பொழுது நாங்களே களைப்படைந்து போய்விடுகிறோம். அதனால் தான் என்று சொல்லுகிறேன், தேவனை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனை தேடும் பொழுது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை தேடுகிற பொழுது என்று சொல்லுகிறேன், சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது சகலதும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்ற பொழுது நீங்கள் அது சுவாரஸ்யமாக இருக்கும். தேவனை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ ஒரு அற்புதம் என்று பாருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். இது எப்படியான ஒரு அற்புதம்! இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம். நினைத்து பாருங்கள். இன்றைக்கு காட்டு மிருகங்கள் இருக்குது பாருங்கள். அதுகள் போய் விடிந்து விட்டால் 5 அறிவுள்ள ஜீவன்கள் தான் அதுகளும் 6 அறிவுள்ள மனிதர்களை விட மிக ஞானமாக நடந்து கொண்டிருக்கும். மனிதர்களை கண்டால் என்ன செய்யுது? பயந்து கூட காடுகளுக்கு ஒளிந்து மறைந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? அதுகள் ஒளிந்தாலும் கூட தேடி வேட்டையாடி அதை தங்களுக்கு பசியாறுவதற்கு எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் ஒரு சிங்கமும் ஒரு புலி ஒரு மனுஷனை கொடுத்து விட்டால் மனிதன் ஊரெல்லாம் கூச்சலிட்டு சத்தம் விட்டு சிங்கம் பிடிச்சி விட்டது, புலி பிடிச்சி விட்டதுன்னு சொல்லி சத்தம் விட்டு கொண்டு ஓடி திரிகிறான். ஆனால் மனுஷன் எவ்வளோ மிருகங்களை வேட்டையாடுகிறான். எந்த மிருகங்களும் மனிதர்களிடத்தில் அதுகளுக்கு பேச தெரியாவிட்டாலும் இந்த மனிதர்களை துன்பப்படுத்துவதில்லை. ஆனால் உலகம் முழுக்க துன்பத்தை கொடுக்கிறது மனிதர்கள் தான். இந்த துன்பம் கொடுக்குற மனிதர்கள் ஒருவர்கள் திருந்தி மனிதர்களாய் வாழ வேண்டும் என்று வன்னி மனத்தில் யூடியூப் சார்பில் கேட்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் என்பதை சொந்த உறவுகள் அனைவருக்கும்